எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் டெக் தமிழன். ஸோ இன்னித்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2021 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து ஒரு பயங்கரமான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, விப்ரோடைய நேஷனல் லெவல் டெஸ்ட் ஹண்ட் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, இதை பற்றிலாம் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ 2021 பேட்ச்க்கு அடுத்தடுத்து பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த நேஷனல் லெவல் டேலண்ட் ஹண்ட் 2021 இதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல் கைட் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அடுத்தடுத்து எங்களோட எந்த வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போய் விப்ரோ நேஷனல் லெவல் டேலண்ட் ஹண்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த நேஷனல் டேலண்ட் ஹண்ட் 2021 NLTH அது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, விப்ரோ வந்து ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ், அதுவும் 2021 அதாவது ஒரு ஸ்பெஷல் பேட்சாக கருதப்பட்டிருக்கிற பேட்சை ஹையர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி இன்ஜினியரிங் டேலண்ட்ஸை அவங்க ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, லாஸ்ட் டேட் வந்து 5th January 2021 வரைக்கும் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இவங்களோட ஜாப் டீடைல்ஸ் இவங்க எதுக்கான ஓப்பனிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தோம்னா, ஜாப் லொக்கேஷன் வந்து அக்ராஸ் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலராக ஒரு லொக்கேஷனுங்கிறது இப்போதைக்கு அவங்க டிசைட் பண்ணலை. அண்ட் ஜாப் ரோல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர். அண்ட் இந்த ரோலுக்கான பேக்கேஜ் எவ்வளோ அவங்க சொல்லியிருக்காங்கன்னா 3.5 lakh per annum வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ எஜுகேஷன் பேஸ் பண்ணி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன செட் பண்ணியிருக்காங்கன்னா, 10th-லையும் 12th-லையும் 60%க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் கிராஜுவேஷன் எடுத்துக்கிட்டால் 65% அல்லது சிஜிபிஏ கணக்குப்படி எடுத்திங்கன்னா 65%க்கு ஈக்குவலண்டான சிஜிபிஏ, அதாவது 6.5% நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். ஸோ இது வந்து ஒரு ரெப்யூட்டடான யூனிவர்சிட்டியில் நீங்கள் எடுத்துருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இயர் ஆஃப் பாசிங் வந்து 2021 இருக்கணும். அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்னென்ன இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக் அல்லது இன்டெகிரேட்டட் எம்டெக் 5 years கோர்ஸாக இருந்தாலும் கூட நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி என்னதுன்னா, சிஎஸ்சி, ஐடி அண்ட் வழக்கம் போல் சர்க்கியூட் பிரான்ச்சஸுமே இதுக்கு எலிஜிபிளாக தான் இருக்காங்க. இதுக்கப்புறமா உங்களுடைய எஜுகேஷன் கேப் வந்து மேக்ஸிமம் 3 years இருக்கலாம். ஸோ அது எந்த கேப்னு பார்த்தீங்கன்னா, 10th-லேருந்து கிராஜுவேஷன் கண்ட்ரோலில் மேக்ஸிமம் 3 years கேப் மட்டும்தான் இருக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ரெக்கக்னைஸ்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் ஃபுல் டைமாக டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பேக்லாக்ஸ் இருக்கவே கூடாது, எல்லா இயருமே நீங்கள் கிளியர் பண்ணியிருந்துருக்கணும். அண்ட் இதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் அப்ளை பண்ண டேட்லேருந்து 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் விப்ரோவுடைய ஏதாவது ஒரு செலெக்ஷன் டெஸ்ட்டில் நீங்கள் இன்வால்வ் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதில் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், அல்லது உங்ககிட்ட வந்து பிஐஓ அல்லது ஓசிஐ கார்டு இருக்கலாம். அண்ட் இஃப் சப்போஸ் நீங்கள் பூட்டான் அண்ட் நேபாள் நேஷனல்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்தது இந்த நேஷனல் லெவல் டேலண்ட் ஹண்ட்க்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் பொறுமையாக நாங்கள் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு ரிடைரக்ட் ஆவீங்க. அண்ட் இவ்வளோ நேரமாக நாங்கள் சொன்ன எல்லா விஷயமுமே அங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் கடைசியில் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ அந்த அப்ளை நவ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்ளை நவ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து இந்த டேலண்ட் ஹண்டை பற்றி டாப் டு பாட்டம் தெளிவாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைங்கிற பட்டன் இருக்கும். நீங்கள் அந்த அப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். ஸோ தெளிவாக உங்களுடைய மெயில் ஐடியை உங்களுடைய அஃபிஷியல் யூஸ், அதாவது காலேஜ் மூலிமா நீங்கள் எந்தெந்த மெயிலில் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து உங்கள் கேண்டிடேட், அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல்லாம் அப்டேட் பண்ண சொல்லும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய சிவி அப்டேட் பண்ணும். ஸோ சிவிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ரெஸ்யூமே தான். ஸோ உங்கள் ரெஸ்யூமோடைய மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 MB தான் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ, ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ, அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதே பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா லாகின் டீட்டெயில்ஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணி உங்களோட லாகின் டீட்டெயில்ஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, அதாவது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் தான் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தெளிவாக கொடுக்கணும். ஏன்னா ஆதார் வந்து ஒரு முக்கியமான ப்ரூஃபாக இவங்க கருதுறாங்க. அண்ட் அட்ரஸுமே நீங்கள் வந்து கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. அப்போ தான் இஃப் சப்போஸ் ஏதாவது கால் லெட்டர்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து சேரும். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் ஆகட்டும், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 10th standard எங்கே படிச்சிங்க, ஸ்கூலிங், ரெஜிஸ்டர் நம்பர், இயர் ஆஃப் பாசிங், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ். சிமிலர்லி 12th standard பற்றியும் கேட்பாங்க. அண்ட் ஆப்வியஸாக உங்களுடைய கிராஜுவேஷன் பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா டைம் ஜோன் அப்படின்னு கேட்கும். ஸோ டைம் ஜோன் வந்து நம்ம இந்தியன் டைம் ஜோனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ப்ரொஃபைல் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விப்ரோவுடைய கேண்டிடேட் செலெக்ஷன் பூலில் நீங்கள் கண்டினியூஸாக இருக்கணுன்றதுக்காக ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். ஸோ அங்கே இருக்கிற செக் பாக்ஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வேறு எதுக்கும் இல்லை, விப்ரோவுடைய அடுத்தடுத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் மட்டும்தான். ஸோ தைரியமாக அதில் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததுக்கு போய்ட்டு அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுடைய சிட்டிசன்ஷிப் பற்றின கேள்விகள்லாம் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் 1 by 1 தெளிவாக செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜாப் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இதில் தான் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பேக்லாக் இருக்கா அல்லது கேப் இருந்தது எஜுகேஷன் நான் முன்னே சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் பண்ணாமல். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஜுவேஷன், எஜுகேஷன் டைப்பு, இன்ஸ்டியூட் டைப்பு. ஸோ எஜுகேஷன் டைப்புங்கிறது இன்ஜினியரிங், ஆப்வியஸாக நம்ம படித்த இன்ஜினியரிங் தான், அல்லது எம்டெக்காக கூட இருக்கலாம், பிடெக்காக கூட இருக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் காலேஜ் டீட்டெயில்ஸை தெளிவாக நீங்கள் வந்து 1 by 1 பார்த்து பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். மிஸ்டேக் எந்த இடத்துலையுமே பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ஃப்யூச்சரில் உங்களுடைய ஃபார்ம் சப்மிட் பண்ணுற போது ப்ராப்ளம் ஆக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எல்லாமே என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சேவ் அண்ட் ரிட்டர்ன் லேட்டர் இருக்கும் அண்ட் சப்மிட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சேவும் பண்ணிக்கோங்க அண்ட் தென் சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அதுக்காக சேவும் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி கிடச்சிருக்கும் அண்ட் யுவர் அப்ளிகேஷன் வாஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே நாங்கள் சொன்ன ப்ரொசீஜர் படி கரெக்டாக பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்படி வரலைனாலும் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயிலுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு மெயில் வரும். ஸோ இது வேறு ஒன்றும் கிடையாது, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் தான். ஸோ இது வந்துருச்சுன்னா நீங்கள் எல்லா ப்ராசஸுமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வராதவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் டேட் இதெல்லாம் எப்படிங்கிறத பற்றி தான். ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 18th January 2021 23rd வைக்கிறதா அவங்க இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் மூலிமா வந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ மொத்தமாக இந்த டேலண்ட் ஹண்டோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து டோட்டலாக 3 ரவுண்ட் இருக்குது. ஸோ முதல் ரவுண்ட் என்ன அப்படின்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட், செகண்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் எவாலுவேஷன் அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூ. ஸோ ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்டிடியூட், அதாவது நம்மளுடைய லாஜிக்கல் எபிலிட்டி, குவான்டிட்டிவ் எபிலிட்டி அண்ட் கண்டிப்பாக இங்கிலீஷ் வெர்பல் எபிலிட்டி ரொம்பவே முக்கியம் ஒரு கார்ப்பரேட்டில். அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும், 20 minutes டைம் உங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங்க்கு. ஆப்டிடியூடுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 48 minutes அவங்க வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ டெக்னிக்கல் எவாலுவேஷன் அந்த ரவுண்டுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் வைப்பாங்க. அது வந்து டியூரேஷன் 60 minutes, அதாவது 1 hour இருக்கும். உங்களுக்கு 2 கொஸ்டின் தரப்படும். லாஜிக் பில்டிங்காகவும் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது சினாரியோ பேஸ்டாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்டெப்த்தாக இதில் வீடியோஸ் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை பற்றி நாங்கள் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம். ஸோ இந்த 2 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்குற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னா ஜாவா, சி, C++ அண்ட் பைத்தன். இந்த 4 லாங்குவேஜஸில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து விப்ரோவுடைய நேஷனல் லெவல் டேலண்ட் ஹண்ட்டை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறத கூட தெளிவாக சொல்லிட்டோம். ஸோ வீடியோவை பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்த்து நாங்கள் சொன்ன ப்ராசஸை நீட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. அண்ட் உங்களுக்கான கதவுகள் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ வாழ்க்கையை ஈஸியாக பெஸ்ட்டான இடத்துல கொண்டு போகிறதுக்கு விப்ரோவும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். ஸோ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. 2021 பேட்ச் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிட்டே இருக்கிற போது நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட கெரியருக்கு நீங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. நன்றி, வணக்கம்.